இலங்கைக்கு உதவுவதில் தொடர் சிக்கல். இந்திய எல்லையில் 2 நாட்களாக காத்திருக்கும் சிறப்பு விமானம். புயலுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்த யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர், அரசாங்கம் அலட்சியம் செய்தது ஏன்? வெளியான விமர்சனம். இலங்கையை உலுக்கிய டெத்பா புயல், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, மண்ணில் புதையுண்ட பல நபர்கள். உடற்பெயர்ச்சியுடன் இடம்பெற்ற உதியமலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தல். செல்வம் அடைக்கலநாதன் மீது தொடரும் குற்றச்சாட்டுகள் துணை போகிறதா அனுர அரசாங்கம்? இந்தியாவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர். இந்திய உதவிக்கு டெலோ நன்றி தெரிவிப்பு, மேலதிக உதவிகளுக்கான கோரிக்கையும் முன்வைப்பு. யாழ் மக்களுக்கான சமையல் எரிவாயு விநியோகம், வெளியான தகவல். இயற்கை அனர்த்தம், கம்பளை கணபதி தோட்டம் தற்காலிக முகாம் பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருவதாக பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பதிவில், பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருகிறது. பாகிஸ்தானின் மனிதாபிமான உதவிகளை இலங்கைக்கு எடுத்து செல்லும் சிறப்பு விமானம் இந்தியாவில் இருந்து விமான அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் 60 மணி நேரத்துக்கு மேலாக தாமதத்தை எதிர்கொள்கிறது. 48 மணி நேரத்துக்கு பிறகு நேற்றிரவு இந்தியா வழங்கிய பகுதி விமான அனுமதி செயல்பாட்டு ரீதியாக நடைமுறைக்கு மாறானது. சில மணி நேரங்களுக்கு மட்டுமே காலக்கெடு மற்றும் திரும்பும் விமானத்துக்கு செல்லுபடியாகாமல் இலங்கையின் சகோதர மக்களுக்காக இந்த அவசர நிவாரணப் பணியை கடுமையாக தடுக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்பா புயல் தொடர்பில் 7 நாட்களுக்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா விடுத்த எச்சரிக்கை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறிய டிட்பா சூறாவளி நாட்டின் அனைத்து மூலைகளிலும் பாதிப்புகளையும் சேதங்களையும் உருவாக்கி நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளை பதிவு செய்துள்ளது. இதேவேளை மேலும் பல உயிர் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் குறித்த அனர்த்தம் தொடர்பாக முன்னதாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இதற்கிடையில் சுமார் 7 நாட்களுக்கு முன்னர், அதாவது இலங்கைக்கு புயல் வரும் முன்னரே, யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்தார். இந்த அனர்த்தம் குறித்து அவர் முன்னதாகவே விடுத்த எச்சரிக்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் ஒரு பேரனர்த்தத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கு அது தொடர்பான எச்சரிக்கை முழுமையாக வழங்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. மிக மிக கனமழை மற்றும் வெள்ள அனர்த்தத்தை முழு நாடுமே எதிர்கொள்ள தோன்றுகிறது. நண்பகலுக்கு பின்னர் வடக்கில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பில் மக்களை உரிய முறையில் அறியப்படுத்தாமை தொடர்பில் விசனங்கள் முன்வைக்கப்படுகிறது. புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தனது உத்தியோகபூர்வ புத்தக பதிவில் பல சந்தர்ப்பங்களில் விளக்கமாகவும் தெளிவாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவருடைய கணிப்பு மற்றும் எதிர்கூறல்களின்படி இந்த பேரிடர் அனர்த்தம் இலங்கை முழுவதுமாக நாசமாக்கியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மோசமான பேரிடர் நிலைமை தொடர்பாக ஒழுங்கான முறையில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டு அதற்கு முன்னரே பாதுகாப்பான இடங்களை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தால் இன்று பல உயிர்கள் இறுதிச் சடங்கு கூட இன்றி விண்ணுலகம் செல்ல வேண்டிய நிலை வந்திருக்காது என பலரும் தெரிவித்து வருகின்றனர். சீரற்ற காலநிலையால் 25 மாவட்டங்களை பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 465 அதிகரித்துள்ளது. மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக 366 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விவரம் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் மோசமான வானிலையினால் 407,594 குடும்பங்களைச் சேர்ந்த 14,66,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அறிக்கையின்படி அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 118 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் பதுளை மாவட்டத்தில் 83 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 81 பேரும், குருநாகல் 53 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 27 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 150 பேரும், நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த 62 பேரும், கீகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த 48 பேரும், பதுளையைச் சேர்ந்த 28 பேரும், குருநாகலைச் சேர்ந்த 27 பேரும் தற்போது பேரிடர் காரணமாக காணாமல் போயுள்ளனர். முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 32 தமிழ் மக்களின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி வளாகத்தில் குறித்த நினைவேந்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடரேற்றப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலதூபி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு உறவுகளால் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேசபையின் தவிசாளர் வி கரிகாலன், புதுக்குடியிருப்பு பிரதேசபை உறுப்பினர் கிரிதரன், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். ஒரு இராணுவம் என்பதை எந்த ஒருவரும் அங்கு கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஒரு பணம் பொருந்திய கிராமம். பொதியமலை என்று சொன்னால் இப்போது கூட எங்கு பொதியமலையை பற்றி கதைத்தாலும் இந்த ஒதியமலை படுகொலை 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 6:30 மணி அளவில் இந்த இளைஞர்களை ஏற்கனவே சொல்லிக்கொண்ட திருமணம் முடித்த இளைஞர்கள் என பேர். இதில் ஒரு குடும்பத்தில் 4 பேர், 2 பேர், இப்படி ஒரு கிராமம், ஒரு வளமான, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் இனியில் என்று ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிராமங்களில் ஒதியமலையும் ஒன்று. இதுல அந்த அவர்களுடைய எண்ணமோ என்னவோ இந்த ஒதியமலை கிராமத்தை அழிக்க வேண்டும், அல்ல கிராமத்தில் அந்த இளைஞர்களை அல்லது குறிப்பிட்ட அளவு ஆட்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதில் ஊறி இருக்காவிட்டால் இப்படி வந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஒதியமலை மக்கள் என்ன யார்கிட்டையும் போனவியலா, தங்களுடைய உழைப்பு, தாங்களே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் நான் நெடுகவார், நான் உங்களுக்கு தெரியும். இப்ப ராத்திரி கூட பாதையில இல்லாமல் தான் படம் வந்து அப்புறம் ஒரு பாதைகள் படி அப்புறம் திரும்பி போய் அப்படி இப்படித்தான் தருவோம். இரவு நள்ளிரவு வந்தது. நாளைக்கு பாராளுமன்றம் இருக்கு என்றாலும் ஒய்யமலை படுகொலை நினைவு நாள் மனதை விட்டு அகலாம். நிச்சயமாக நினைவு நாள்ல நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோட நள்ளிரவு தான் வந்து சேர்ந்து இங்க வந்தது முடியும். ஏனென்றால் இந்த மக்களும் அப்படித்தான் அப்படியே கரை படியாத தங்களுடைய உழைப்புகளோடு ஒரு நல்ல ஒரு கிராமம். இந்த கிராமத்தை அழிக்க வேண்டும் அல்லது கிராமத்தை சுகமயமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடும் பாவிகள் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இராணுவத்தை கொண்டு 32 பேரை அழித்த இந்த நிலைமை, அந்த 32 பேரை அழித்து இன்றைக்கு எத்தனையோ வருடம் கடந்தும் இந்த மக்கள் இடத்துல நின்று அந்த கண்ணீர் மல்க தங்களுடைய உறவுகளை எண்ணிக்கொண்டு இருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவையும் வந்தாலும் பார்க்கும்போது அது சொல்ல முடியவில்லை. எல்லாருடைய முகங்களிலும் அந்த கண்ணீர் தேங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லாருடைய முகங்களிலும் கண்ணீர் அந்த கண்களிலே தேங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் அந்த கொடுமையானவர்களுக்கு இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பீங்கள். நிச்சயமாக இப்படியான கொடுங்காரருக்கு தகுந்த பாடத்தை படிப்பிக்கணும் என்றுதான் நினைப்பீங்கள். ஆனா இது பழமையாக ஒதியமலை படுகொலை என்ற ஒரு பேரோட எங்களுடைய மக்களின் இந்த கண்ணீர் அஞ்சலியோட முடிஞ்சாலும் ஒரு இனப்படுகொலை மிக பெரிய அளவில் அந்த நேரத்தில் நடந்ததுன்றதுக்கு சாட்சி இந்த சம்பவம். நீதிமன்றத்தில் கூட அந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டது உங்களை எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் கூட இதை படுகொலை என்ற விடயத்தை அழுத்தமாக சொல்லப்பட்டதும் தெரியும். இது உங்களோட நாங்கள் கதைக்கிறதோட மட்டும் முடிவதில்லை. இதற்காக இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் தலைவர் உட்பட
கிரீன் அப்பா உட்பட எல்லாரும் இதில் கிரியாக்களோ அல்லது இதில் உள்ளவர்கள் மிக நேர்த்தியாக இந்த நடவடிக்கைகளை இந்த நிகழ்வை செய்து கொண்டு இந்த கோயிலில் அதற்கான நிகழ்வுகளையும் செய்து கொண்டு ஆத்ம சாந்தியடைய நீங்கள் உங்களையும் நாங்கள் பாராட்டத்தான் போனோம். என்னென்றால் அந்த சில இடங்கள்ல இப்படி நடக்குது, கன்னடங்கள்ல நடக்குது, சில இடங்கள்ல அதுகளை மறந்து போன சம்பவங்களும் இருக்கு. ஆனா அந்த வகையில உங்களையும் பாராட்ட வேணும். நிச்சயமாக இது தாங்க முடியல. எனக்கு இப்ப பேச வரைக்கும் உண்மையில பேசக்கூடிய நிலை இருக்கு. கனவேரை பார்த்தனா முகத்திலையும் அப்படித்தான் இருந்தா பேசக்கூடிய நிலை இருக்கையில் இருந்தாலும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இந்த அனைவருக்கும் 32 பேருக்கும் நான் அஞ்சலியை செலுத்துவதோடு உங்களோட இருந்து உங்களுடைய துக்கங்கள்ல நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். தமக்கு உயிர் ஆபத்து எதுவும் ஏற்படும் என்றால் அதற்கு செல்வம் அடைக்கலநாதன் தான் பொறுப்பு என டெலோவின் உறுப்பினரான சுரேஷ் தமக்கு தொலைபேசியில் கூறியதாக டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் விந்தன் கனகரத்னம் தெரிவித்துள்ளார். அத்தோடு தன்னுடைய குடும்பத்தை பிரித்ததும் செல்வம் அடைக்கலநாதன் தான் என சுரேஷ் குறிப்பிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விடயத்தை ஆதாரப்படுத்த வேண்டுமென்றால் குற்றப்புலனாய்வு பிரிவு தமது தொலைபேசியை பரிசோதனை செய்யுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பிலேயே அடைக்கலநாதன் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறையிடாமல் பாராளுமன்றத்தில் பொய் கூறுகிறார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் தனது மரியாதையையும் நன்றியையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை நேற்று சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கை நெருங்கிய நண்பராக மோடு சேர்ந்து உயிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் மகத்தான பங்களிப்பை ஆற்றியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி தலையீட்டின் பிரகாரம் இந்திய அரசுக்கு சொந்தமான சாகர்பந்து திட்டத்தின் கீழ் கப்பல்கள், நிவாரண குழுக்கள் மற்றும் இந்திய விமானப்படையின் விசேட பங்களிப்பு என்பனவற்றை இலங்கைக்கு பெற்று தந்ததன் பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பேரிடர் நிவாரண குழு, அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் அதிவிசேட மீட்பு குழுக்கள், மருத்துவர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், நடமாடும் வைத்தியசாலை சேவை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பல உதவிகள் சகிதம் இந்திய அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதரவை வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன் போது தெரிவித்துள்ளார். மனிதாபிமான உதவிகளை நிரப்பிக்கொண்டு பாகிஸ்தான் விமானங்கள் இலங்கைக்கு வரும்போது இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி இந்திய அரசு எடுத்த இந்த முக்கிய தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராட்டுகளை வெளிப்படுத்தி இந்திய அரசுக்கு தனது நன்றியையும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் இருந்து வந்த 2வது மனிதாபிமான விமானம் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தர இறங்கியது. முதல் தொகுதி நிவாரணப் பொதிகள் வந்து ஒரு சில நாட்களுக்கு மற்றொரு நிவாரண தொகுதி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பொருட்கள் தொகுதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பாதுகாப்பு பெட்டிகள் மற்றும் கூடாரங்கள் உள்ளிட்ட அவசரமான தேவையான பொருட்கள் கொண்டுள்ளது. இது கஷ்டங்களை எதிர்கொள்ளும் சமூகங்களுக்கு நம்பிக்கையையும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க உதவுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 2 மணிக்கு இந்திய துணை உயர்ஸ்தானிகர் டெலோ தலைவரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் சந்தித்தார். கூடவே கட்சியின் பேச்சாளர் சுரேந்திரனும் சந்திப்பில் கலந்து கொண்டார். நாட்டில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அதிவிரைவாக மீட்பு நடவடிக்கைகளிலும் நிவாரண வேலைகளிலும் இந்தியா முன்னின்று செயற்பட்டு வரும் நிலையில் இந்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. எக்கால கட்டத்திலும் இலங்கையில் ஏற்படுகின்ற அனைத்து சூழ்நிலைகள் இந்தியா முன்னின்று மீட்பு நடவடிக்கைகளில் செயற்பட்டு வருகிறது. நாடு பாரிய பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த வேளையிலும் இந்தியா இலங்கைக்கான உதவிகளை செய்து கொண்டிருந்தது. அதே போன்று இன்று எதிர்பாராத பாரிய அனர்த்தத்தை இந்த நாடு எதிர்கொண்டுள்ள வேளையில் உடனடியாக இந்தியா அதிதீவிர மீட்பு மற்றும் நிவாரண வேலைகள் முன்னின்று செயல்படுகிறது. நமது அயல்நாடாக இந்தியா எப்பொழுதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதற்கு நன்றி தெரிவிப்பதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து மேலதிக கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது. வைத்தியசாலை மருந்து வகைகள், குழந்தைகளுக்கான பால்மா போன்றவற்றுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவது சுட்டிக்காட்டப்பட்டது. உடனடி நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுவது மிகவும் அவசியம். அதேவேளை வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வறுமை கூட்டுக்கு கீழ்ப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உடனடியாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் எடுத்து கூறிய டெலோ தரப்பினர் விவசாயிகளின் பயிர்கள் இழந்து மீனவர்கள் வலைகளை பறிகொடுத்தும் சிறு முயற்சியாளர்கள், கால்நடை, கோழி வளர்ப்பு உட்பட பல முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை மீட்கின்ற உதவி திட்டங்கள்
உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினர். ஏற்கனவே இந்தியாவின் உதவிக்கர மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் துரித கதியில் செயல்படுவதற்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வாதார மீட்பு பணிகளிலும் அடுத்த கட்ட அவசரமான விடயமாக இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சந்திப்பு முடிவடைந்தது. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மேதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் 3729 லிட்டர் எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இன்று 1716 சிலிண்டர்களும் மற்றும் நாளை மறுதினம் 2217 சிலிண்டர்களும் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டம் கட்டமாக தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள கம்பளை கணபதி தோட்ட மக்களை நேற்று நேரில் சென்று பார்வையிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், ரபு ஹக்கீம், சாணக்கியன், திலித் ஜெயவீர மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் பார்வையிட்டனர். அதேபோன்று கண்டி மாவட்டத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினத்திலும் அமுனுகம இதன்போது கலந்து கொண்டார். இதன்போது முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம் மக்களுடைய நெருக்கடிகள் தொடர்பாகவும் தமது வீடுகள் எதிர்வரும் காலங்களில் அனர்த்தங்களுக்கு உள்ளாகும் அச்சுறுத்தல்களை அவர்கள் தெரிவித்தனர். இதன்போது பொதுமக்களிடம் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன், அரசாங்கத்துடன் பேசி காணிகளை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம், இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம், காணியை பெற்றுத் தருகிறோம், வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் தற்போது அரசாங்கத்தில் இல்லை, இருப்பினும் இயலுமான வகையில் உதவி செய்கிறோம், அச்சுறுத்தலான இடங்களுக்கு மீண்டும் செல்வது பாதுகாப்பற்றது, ஆகவே காணியை பெற்றுத் தருவதற்கு பேசுவோம் என தெரிவித்துள்ளார். இந்த கள விஜயம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கண்டி மாவட்டத்துக்கு கள விஜயம் செய்திருந்த நிலையில் அண்மைய மிக மோசமான காலநிலையால் அம்மாவட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமது குழு தற்போதைய நிவாரண முயற்சிகளில் பங்கெடுத்ததுடன் அரசாங்க அதிகாரிகளையும் சந்தித்தோம். அத்தோடு மாவத்துர, இகலகம, கம்பளையில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்டோம். 35 பேர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படும் நிலையில் 22 பேரின் சடலம் மாத்திரமே இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் அரசாங்கம் உதவவில்லை எனவும் அதன் காரணமாக தமது சொந்த பணத்தையும் இயந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.